ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில், இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் யாருக்கு காத்திருக்கிறோம்? யாருடைய முகத்தை பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம்? யார் எனக்கு நன்மை செய்வா என்று காத்திருக்கிறோம்? காலையில் எழும்பினால் பால்காரனுக்கு காத்திருக்கிறோம். சிலர் பேப்பர்காரருக்கு காத்திருக்கிறார்கள். சிலர் ஆட்டோ வருவதற்கு காத்திருக்கிறார்கள். சிலர் ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறார்கள். சிலர் ட்ரெயினுக்கு காத்திருக்கிறார்கள். இப்படி காத்திருக்குதல் பல காரியங்களில் இருக்கிறது. சிலர் மருத்துவமனையில் மருத்துவரை பார்க்க காத்திருக்கிறார்கள். இப்படி காத்திருக்கிறது பல வகைப்படும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்குதல், கர்த்தருக்கு காத்திருந்து திடமனதாயிருந்து அவருக்கே காத்திருக்க வேண்டுமா? இப்ப நாம காத்திருக்கிற நம்முடைய தேவன், அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. காத்திருக்கும், தனக்கு கிடைக்கும் வரை காத்திருக்கும். இப்ப பாருங்க, ஒரு பறவையை குறித்து நிறைய வீடியோக்கள் வைரலாக பரவினது. அதாவது ஒரு கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டு தன் இறங்கினாலே ஒரு குடையை போன்று ஒரு ஷேப்பை கொண்டு வந்து அது காத்திருக்கிறது. அது காத்திருக்க சில நேரம் மணிக்கணக்காக கூட மாறுகிறது. ஆனால் அது சோர்ந்து போகவில்லை, தொய்ந்து போகவில்லை. Still it's waiting for his prey. அந்த இறைக்காக அது காத்திருக்கிறது. தன் இறை கிடைக்கும்படி அது காத்திருக்கிறது. அப்பொழுது அதற்கு ஒரு மீன் கிடைத்து விட்டால் அந்த மீனை அழகாக லாபகமாக அதை பிடித்து ஒன்று விடுகிறது. ஒரு மீனை பிடிப்பதற்கு ஒரு கொக்கு காத்திருக்கிறது. சில காரியங்களை பிடிப்பதற்கு சில மிருகங்கள் காத்திருக்கிறது. அதோடைய இறை அதை பிடிப்பதற்கு they are waiting. They're still waiting for its time. அது தன்னுடைய வேலைக்காக அது காத்திருக்கிறது. இயேசுவும் கானா ஒரு கல்யாண அந்த விருந்து வீட்டில் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைபட்டு விட்டது, நீங்கள் ஏதாகலும் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. If you need a miracle from me, if you need some blessing from me, you have to wait till my times will come. அந்த நேரம் வரை காத்திருக்கணும். இந்த காலம் வரை காத்திருக்கணும். அவருடைய காலம் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். கல்யாண வீட்டில இயேசுடைய நேரம் வரை காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள்? எல்லா திராட்சை ரசமும் முடியும் பொழுது, அது முடிந்து விட்டது என்று சமையற்காரன் சொல்லும் பொழுது, அது இனி இல்லை என்று பரிமாறுகிறவர்கள் சொன்ன பொழுது இயேசு சொன்னார், இப்பொழுது ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள், அதை கொண்டு போய் பரிமாறுங்கள். அந்த தண்ணீரை மொண்டவர்களுக்கும் பரிமாறினவர்களுக்கும் அல்லாமல் வேறு யாருக்கும் தெரியாது அது திராட்சை ரசமாய் மாறினது. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. காத்திருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் வேண்டியிருந்து வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். எப்படி நாம் காத்திருக்கிறோம்?
சோர்வடைந்து திடமனதோடு காத்திருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். Strengthen. God will strengthen your heart when you wait for God's will. When you wait for God's time. தேவனுடைய சித்தத்திற்காக, தேவனுடைய நேரத்துக்காக நீ காத்திருக்கும் பொழுது அவர் உன்னை சிறப்படுத்துவார். அது மட்டுமல்ல, கூடவே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, திடமனதாய் காத்திரு. ஆம் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது துரித உணவகம், துரிதமாய் எனக்கு இது நடந்துவிட வேண்டும், இப்படி நடந்துவிட வேண்டும், அப்படி நடந்துவிட வேண்டும் என்று நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்க போனாலும் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த வேலையா ஃபாஸ்டா, இதா ஃபாஸ்டா. ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு அப்பாயின்மெண்ட் உடனே. நான் யார் தெரியுமா? தேவ சமூகத்தை அப்படி சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய விஐபியா இருந்தாலும் you have to wait. You have to wait. You have to listen the voice of the Lord. தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் கேட்டுதான் நீங்கள் செயல்பட முடியும். அந்த கிருபையை உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த தயவை உங்களுக்கு தர விரும்புகிற இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறதற்கு காரணம் அவருக்கு காத்திரு. இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். We have to wait for God's will. We have to listen for God's voice. We should recognize what He is telling to me. அவர் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால்தான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ காரியங்களுக்கு போகிறோம், வேகமாய் போகிறோம், வேகமாய் வருகிறோம். அவருக்கு காத்திருக்க நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் காத்திருந்து பாருங்களே, ஜெபத்துல காத்திருக்க நேரமில்லை நமக்கு. ஒரு ஜெபத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் வேகமாய் போகிறது. உள்ளே போய் ஆசுவாசப்பட்டு வந்துவிட்டு ஜெபத்துக்கு வந்துவிட்டு என்று உட்கார்வது. ஏதோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறது. சிலர் ஆராதனைக்கு வரும் பொழுது 8 மணி 7 மணி ஆராதனைக்கு 8 மணி 8:15 8:30 உள்ள வந்து உட்காந்துறது. அந்த ஆராதனை முடியும், ஆமேன்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டேன், அட்டெண்டன்ஸ் போட்டேன். யார் கேட்டா? நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். நீங்களும் நானும் யாருக்கு காத்திருக்கிறோம்? ஒரு நண்பர் வர வேண்டும் என்றால் காத்திருக்கிறோம். ஒரு காரியம் எனக்கு இலவசமாக கிடைக்கிறது என்றால் காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு காத்திருக்க முடியவில்லையே. 7 மணி ஆராதனை, 6 மணி ஆராதனை, 5 மணி ஆராதனை என்றால் நாம் எத்தனை மணிக்கு ஆராதனைக்குள்ளே போகிறோம்? சில நேரங்களில் சபையில் நான் கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், மனம் உடைந்து விரும்பி இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? 8:45 சிலர் வந்திருக்கிறார்கள். ஒரு சமயமெல்லாம் என் ஆராதனை முடித்து ஆலயத்தை விட்டு வெளியே வந்து 9:30 மணி, 7 மணி ஆராதனை, 9:30 மணிக்கு ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்கள். நானும் என் மனைவியும் கதவை அடைத்து விட்டு வாகனத்தில் ஏறி போக உட்கார புறப்படும் போது ஒரு குடும்பம் வருகிறது. நேரம் ஆயிடுச்சு பாஸ்டர். 9:45 வந்தவர்களை மறுபடியும் கதவெல்லாம் திறந்து அவர்கள் உள்ளே போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அப்புறம் புறப்பட்டு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். நான் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்பதற்கு நான் பழக வேண்டும். நீங்கள் யாரை உதாசீனப்படுத்துகிறீர்களோ அவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆலயத்துக்கு வரல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கேட்டா தூங்கிட்டேன் அப்படின்னு ஒரு காரியம் சொல்றாங்களே, அது எவ்வளவு கொடுமையானது. ஜெபத்துல நல்ல ஜெபத்துல தரித்திருந்து நாம் படுத்தால் பரவாயில்லை.
நான் இரவெல்லாம் ஜெபித்தேன். தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தேன். கர்த்தர் என்னை ஜெபிக்க பண்ணி சொல்லிவிட்டார். காத்திருங்கள். தேவ சமூகத்துல காத்திருங்கள். தேவ சமூகத்துல காத்திருங்கள். அவர் ஆலயத்துல எப்பொழுது திறக்கும் என்று பார்த்து போய் காத்திருங்கள். பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். அந்த அற்புதங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். ஆமென்.